ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிமெயிலில் இருக்க ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் போகிற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதே சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே பிசியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாத்தையும் மொபைல்லேயும் செய்ய முடியும். உங்களுக்கு மொபைலில் செய்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெயிலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி மெயிலை சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னும் போது அதை எடிட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். இது நீங்கள் 5 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டூ சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் கேன்சலேஷன் பீரியடில் உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் செய்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய டைம் இருக்கும். ஒரு மெயிலை நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அன்டூ ஆப்ஷன் இருக்கும். இது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத மெயில்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வர இம்பார்ட்டண்டான மெயில்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத மெயில் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அன்சப்ஸ்கிரைப் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே அன்சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான மெயிலும் அந்த மெயில் ஐடியிலேருந்து வராது. இந்த மாதிரி தேவையில்லாத மெயில்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னுமே அட்டென்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்டான மெயில்ஸ் எல்லாம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஜிமெயில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மெயில், ரொம்ப இம்பார்ட்டண்டான மெயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 1 ஸ்டார் வேணுமா, இல்லை 4 ஸ்டார் வேணுமா, இல்லை ஆல் ஸ்டார் வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் 4 ஸ்டார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் மெயில்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நார்மலாக எல்லோ கலரில் இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மெயிலை சென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயிலை வந்து நீங்கள் சுத்தமாக மறந்துட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் மெயிலை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயிலை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஜிமெயிலில். முன்னாடியே நீங்கள் வந்து டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து சென்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டைம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செலக்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டையும் டைமும் நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் வந்து சென்ட் ஆகிடும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயில் அவங்க படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமலே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து அவங்க படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும். என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ட்ராக்கிங் ஃபார் ஜிமெயில் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். எக்ஸ்டென்ஷன் லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் எப்பயும் போல் மெயிலை வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மெயிலை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். டபுள் டிக் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி தான், ஆனால் அதில் கலர்லாம் மாறாது. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலே இருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி குழப்பம் பட தேவையில்ல. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு எதுலாச்சும் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை இதுலேயே பார்ட் 2 வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.